அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாருதி ரிட்ஸ் டீசல் கார். இது 2011 மாடல். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி டேங்க், அதாவது டீசல் டேங்க் வர்ற ஒரு மெயின் ஹோஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஹோல்ஸ் வந்துருச்சு. அதுலேருந்து டேங்க்கில் இருந்து டீசல் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டியூப்பை மாற்றுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தா உங்களுக்கே தெரியும், தான் சுட்டு சுட்டாக வடிகிறது உங்களுக்கே தெரியும். இதுதான் நியூ ஹோஸு. இந்த ஹோஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400க்குள்ளே வரும். 2 ஹோஸுமே பாருங்கள். இது கீழே உள்ளது பழைய ஹோஸு, இது வந்து பழைய ஹோஸு. அந்த லீக்கான இடத்த பாருங்கள். பட் சின்ன ஒரு ஹோல்ஸ் தான், பட் அதில் வந்து ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டேஞ்சரானது. ஸோ வண்டி வந்து நின்ற இடத்துல ரொம்ப லீக் ஆன காரணத்தினால நம்ம போய் நேராக எடுத்துகிட்டு வந்து அதை இப்போ சரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குன்றது. 11 இயர்ஸ் ஆன காரணத்தினால தான் இந்த ஹோஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது நியூ ஹோஸு. இப்போ இது எப்படி ஃபிட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஃபிட் பண்ணுறோம். ரியரில் வரும். ரியர் லெஃப்ட் சைடு வந்து வீல் பக்கத்தில் மேலே கொஞ்சம் மேலே வரும் இந்த ஹோஸு. ஸோ வாங்க ஃபிட் பண்ணலாம். எப்படி ஃபிட் பண்ணலான்றது இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.